ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock ஆக போகுது. ஸோ என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா இன்றைக்கி 11th இலக்கணம் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இயரில் என்ன இருக்குது அப்படின்னா மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ மொழி முதல் எழுத்துக்கள், முதல்ல வர எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 22 எழுத்துக்கள் வந்து முதல்ல வரும். அதில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 வந்துடும். அதுபோக உயிர் மெய் எழுத்துக்கள், சரியா, மெய் எழுத்துக்கள் வந்து முதல்ல வராது. ஸோ அதனால் உயிர்மெய் வடிவில் தான் வரும். அந்த மெய் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 எழுத்துக்கள் வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கா, ஙா, சா, ஞா, தா, நா, பா, மா, யா, வா. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு சில எழுத்துக்கள் வரும். அதாவது ஞால பார்த்தோம் அப்படின்னா ஞா, ஞா, ஞே, ஞோ. யால பார்த்தோம்னா யா, யா, யூ, யூ, ஏ, யூ. வால வந்து வா, வா, வி, வி, வே, வே, வை. ஸோ இந்த மாதிரி வரும். ஞான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஞனம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் வராது. அதே மாதிரி டா, நா, ரா, லா, 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 ரானா. இந்த 8 வரிசைகளும் சொல்லின் முதல்ல வரவே வராது. ஸோ நம்ம மேலே பார்த்ததெல்லாம் வர எழுத்துக்கள். ஸோ வராத எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மயங்கொழி எழுத்துக்கள்ல ஞா மட்டும் தவிர நா, அதாவது நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாவை தவிர அதுக்கு பதிலாக டா வரும். மற்ற 7 எழுத்துக்கள் வரும். இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து எப்பயுமே சொல்லோட முதல்ல வராது. ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா 22 எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வரும். அதே வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24 எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வரும். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும். ஸோ நம்ம திங்க் பண்ணணும், எப்படா உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அளபடையில் வரும். இந்த எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எப்படி வரும்னா மொழியோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுத்து வரும். அதே மெய் எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. அது போக இதெல்லாம் வந்துட்டு சொல்லோட இறுதியில் வர 24 எழுத்துக்கள். அதே வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கசட தபர, அந்த வள்ளினமை யாரும். அது போல மெய்யில வந்து ஞா, அதாவது ஞானம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஞா அது ஒன்று மட்டும், அந்த 6 எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வராது. இதில் பார்த்தோம் அப்படின்னா குற்றிய லுகரம்ல ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லின் இறுதியில் வரும். ஸோ உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும்னு பார்த்துட்டோம். அது போக மெய்யெழுத்துக்கள் 11 சொல்லின் இறுதியில் வரும். இன்னொரு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றிய லிகரத்துல ஊ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு சொல்லின் இறுதியில் வரும். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லு இல்லை, மொழியின் இறுதியில். மொழியோட முதல் எழுத்துக்கள் எத்தனை? 22. மொழியோட இறுதி எழுத்துக்கள் எத்தனை? 24. ஸோ அந்த 22ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, அது போக மெய் எழுத்துக்கள் 10. அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 11, அது போக குற்றிய லுகரம் 1. மொத்தம்